இப்போ நம்ம இந்த லாஸ்ட் லைன் போட்டாச்சு. லாஸ்ட் லைன் போட்டு பாருங்கள், ஏணிப்படி முடித்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி வச்சுட்டு நம்மளோட இந்த நாட்டை இப்படி கீழ்ப்பக்கமாக ஃப்ரீ பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மேல் பக்கமாக ஃப்ரீ பண்ணி விடணும். ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதை இப்படி மடித்து இதுக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை நம்ம டைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிவிட்டு திரும்பி இதை கீழ் பக்கமாக விட்டு இந்த இடத்துல கீழே டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் பக்கமாக ஒயரை இழுத்துட்டா நமக்கு டைட் ஆகிடும். நம்மளோட ரன்னிங் ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஏணிப்படி முடிச்சு ரெடி. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை உள்பக்கமாக சொருவி விட்டுறலாம். இப்போ நான் இப்படி மேலே போனதில் நம்ம 20 லைன்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளாக்கில் 5 லைன், ஒயிட்டில் 5 லைன், எப்படி உங்களுக்கு 5 போடுங்க, 7 போடுங்க, உங்கள் விருப்பம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் கலந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலே நான் 20 லைன் போட்டிருக்கேன். 20 லைன் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் போட போகிறோன்னா, நம்மளோட ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த அகலமான பகுதி இருக்குல்ல, அதில் ஒரு பக்கத்தில் ஒயர் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அந்த பக்கத்தில் நீங்கள் பின்னுங்க. இப்போ ஒரு பக்கம் பாருங்கள், நமக்கு ஒயர் குட்டையாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் பின்னிடாதீங்க, அதை விட்டுருங்க. அங்கே பின்னவும் முடியாது, அதை விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம நீட் சைடாக இருக்குல்ல, அந்த பக்கம் தான் பின்ன போகிறோம். அடுத்தது எங்கேருந்து பின்னுறோன்னா இந்த சைடும் சேர்த்து தான் நம்ம பின்னுறோம். ஓகேங்களா? இந்த சைட்லேயும் சேர்த்து தான் பின்ன போகிறோம். இப்போ சைடில் நமக்கு பாருங்கள் இதுதான். ஓகே, நீங்கள் எண்ணிக்கோங்க. நமக்கு 15 லைன் சைடில் வரும், அதை வச்சு போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட சைடு வந்து இப்போ இந்த பிளாக்கில் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இங்கே பாருங்கள், இந்த சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து அதேமாதிரி இந்த சைடில் நமக்கு இங்கே தான் முடியும். இதான் நம்ம ஓகேங்களா? இதான் இந்த சைடு முடியுது. ஓகேங்களா? அந்த சைடை மட்டும் நம்ம அப்படியே சைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் ஃபுல்லாக சைடு ப்ளஸ் இந்த ஒரு பக்கம் ப்ளஸ் திரும்பி ஒரு சைடு, அவ்வளோதான். இந்த ஒரு பக்கம் நம்ம பின்ன மாட்டோம். இந்த ஒயர் குட்டையாக இருக்கிற பக்கம் பின்ன மாட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன முடிச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மல் நாட்டு ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சிவன் கண் முடிச்சு தான் போடணும். அப்போ நம்ம சிவன் கண் முடிச்சு போட்டுடலாம். நம்ம ஒயரை வந்து இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மடிச்சுக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடில் இப்படி மடிச்சுட்டு அடுத்தது நம்மளோட இந்த ஒயரை இப்படி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ சொருவறதுக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சொருவத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதேமாரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நாட்டை எப்படி மடித்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக இந்த ஹோலில் விட்டால் நமக்கு சிவன் கண் முடிச்சு ரெடி. அவ்வளோதான். நமக்கு சொருவத்துக்கு மட்டும் ஒயர் விட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம சிவன் கண் முடிச்சு இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம நார்மல் நாட் போடலாம். நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்தது நமக்கு சிவன் கண் முடிச்சு எப்பவுமே போடுறது தான். நம்மளோட ஒயரை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு ஒயரை எப்படி ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே நம்ம ஒயரை விட்டால் நமக்கு சிவன் கண் முடிச்சு ரெடி. அவ்வளோதான். இதை நமக்கு சிவன் கண் முடிச்சு பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இப்படி போட்டுக்கிட்டே வந்து ஸோ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு முடியுதுல்ல, ஸோ இப்படி போட வரோம். நம்ம இந்த சைடில் இப்போ ஆரம்பித்து இது ஃபுல்லாக போட்டு இந்த சைடு வரையும் முடிக்கிறோம். அதேமாரியே போட்டுட்டு நம்ம சைடில் இங்கே பாருங்கள், நமக்கு எப்படி இந்த இடத்துல ஒயர் விட்டுருக்கோம் நம்ம சொருவறதுக்கு, அதேமாரி இந்த இடத்துலையும் சைடில் நம்ம சொருவறதுக்கு ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு அது மாதிரியே அது மேலே ஒரு 3 or 4 லைன்ஸ், எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒயர் லென்த் இருக்கோ அது மாதிரி ஒரு 3 or 4 லைன்ஸ் மட்டும் நம்ம இந்த சைடு ஃபுல்லாக போட்டே வந்துடலாம். ஓகேங்களா? இந்த ஒரு பக்கம் நம்ம போடக்கூடாது. இப்போ நாம் வந்து இங்கே இந்த சைடு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஒயர் வந்து நீட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஒயர் குட்டையாக இருக்கும். ஸோ அந்த நீட்டு சைடில் லைன் போட சொன்னோம். ஓகேங்களா? சைடு அப்புறம் அந்த நீட்டாக ஒயர் விட்டுருக்க அந்த அகலமான பகுதி, அதுக்கப்புறம்
இந்த சைடு இதெல்லாம் சேர்த்து நம்ம லைன்ஸ் போடலான்னு சொன்னேன். அது மாதிரி போட்டு இப்போ நான் வந்து 4 லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 ஓகேங்களா. நான் 4 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இந்த சைடு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொருவ போகிறோம் ஓகேங்களா. அந்த சைடு மட்டும் சொருவ போகிறோம். அடுத்தது சொருவறதுக்கு வந்து நம்ம ஒரு லைனாக தான் சொருகணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம நார்மலாக இப்படி சொருவினோம்னா நமக்கு வந்து குத்தும் ஓகேங்களா. அதனால் இது மேலே மட்டும் அந்த 15 லைனுக்கு மட்டும் நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதை அப்படியே சொருவுறோம். எப்படி சொருவுறோம்னா 3வது லைனில் தான் சொருவுறோம். அது எப்படி சொருவுறோங்கிறது நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ இது வந்து நீட்டு ஒயர் இருக்கிற பகுதி ஓகேங்களா. அடுத்தது ஆப்போசிட்டில் வந்து குட்டை ஒயராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதேமாதிரியே இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் இங்கே இப்போ என்ன இங்கே ஒரு ப்ராசஸ் சொன்னல, இந்த சைடில் இப்போ ஒரு ப்ராசஸ் சொன்னல, இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் சொன்னல, அதை தான் இப்போ இங்கே நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ இது மேலே நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். சிவன் கண் மேலே நார்மல் நாட்டு, நார்மல் நாட் மேலே சிவன் கண்ணு. இப்போ வந்து பாக்ஸ் நாட் போட்டுடலாம். பாக்ஸ் நட் போட்டாச்சு. அடுத்தது சிவன் கண் நம்ம போடலாம். ஸோ நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த குட்டையை இந்த அகலமான பகுதியில் ஆப்போசிட்டில் ஒரு பக்கம் வந்து குட்டையாக ஒயர்ஸ் இருக்குல்ல ஓகேங்களா. அதில் இப்போ நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் அதை போடுறத காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஓகேங்களா. அந்த லைன் போட்டு முடிச்சாச்சு. நான் எப்படி சொருவதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்குல்ல, இந்த சைடில் இருக்கிற ஒயரை நம்ம சொருவிடணும் ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது. அந்த ஒரு லைனில் அதோட சைடு ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு சொருவிடலாம். சொருவியாச்சு நம்ம. சொருவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லைன். அடுத்தது செகண்ட் லைன், அடுத்தது தேர்டு லைன் ஓகேங்களா. நம்ம இந்த தேர்ட் லைனை தான் இப்படி ஒயரை சொருவ போகிறோம். நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சிவன் கண் கூட வீடியோ எப்படி போகிறதுங்கிறது காட்டியிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் நாட்லேயே நம்ம சொருவிடலாம். இப்போ இதை சொருவிட்டு நம்ம டைட்டாக நல்லா இப்படி இழுத்தோம்னா நமக்கு பாருங்கள் இந்த ஒரு லைன் மடிஞ்சு வருது ஓகேங்களா. ஒரு லைன் மடிஞ்சு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு லைன், இது செகண்ட் லைன், தேர்ட் லைன். நம்ம தேர்ட் நாட்டில் தான் சொருவுறோம். சொருவி இழுத்தோம்னா நமக்கு இந்த லைன் ஃபுல்லாக மடிஞ்சுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம மேலே ஒரு லைன் போட்டு அதை மடித்து போட்டிருக்கோம் ஓகேங்களா. அதேமாரியே இந்த சைட்லேயும் வந்து பாருங்கள் நம்ம 4 லைன் போட்டாச்சு. இது ஃபுல்லாக நான் ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம இதெல்லாமே அந்த மாதிரி தான் சொருவி விட்டுருணும். சொருவி விட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஒயரை சொருவி விட்டுருங்க ஓகேங்களா. இப்போ இந்த சைடில் பார்க்கலாம். இந்த சைட்லேயும் அதே ப்ராசஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிவன் கண் முடிச்சு தான் போடணும் இந்த இடத்துல. ஓகேங்களா. சைடில் சுருவத்துக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நார்மல் நாட்டு. இப்போ இந்த சைடில் பாருங்கள் இப்போ 15 நாட் வரணும். அந்த 15 நாட் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடு பகுதியில் இந்த 15 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த சைடில் இருக்கிற ஒயர்லாம் எப்படி உள்பக்கமாக சொருவி விட்டுறணும் ஓகேங்களா. சொருவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயர் தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த சைடில் அந்த அகலமான சைடில் ஓகேங்களா. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ஒயரையும் நம்ம சொருவி விட்டுறணும். ஒயரை சொருவி விட்டு அடுத்தது இப்போ நம்ம இந்த நாட்டு இப்போ ஒரு லைன் போட்டது எதுக்காக போட்டோம், நம்ம உள்பக்கமாக இப்படி சொருவும் போது ஒரு லைனே நமக்கு மடித்து வரணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லைனை இப்படி மடித்து
இந்த லைன் இப்படி மடித்து வரணுன்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து பாருங்கள் 1 2 3 ஓகேங்களா. இந்த 3வது நாட்டுக்குள்ளே இப்படி ஒயரை சொருவி விட்டு இழுத்தோம்னா நமக்கு இந்த ஒரு நாட்டு ஃபுல்லாக, அதாவது இந்த ஒரு லைன் ஃபுல்லாக இப்படி மடித்து வரும். எந்த மாதிரி வரும்னா இங்கே பாருங்கள், நம்ம இந்த பக்கம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு ஒரு லைன் ஃபுல்லாக மடித்து சொருவி விட்டுருக்கோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே லென்த்தாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம், ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம இது மேலே மூடியாக போட போகிறோம். ஸோ இது மேலே நமக்கு எத்தனை லைன்ஸ் போட முடியுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம அதை இப்படி மூடியாக போட போகிறோம், ஓகேங்களா. ஸோ நான் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மேலே பகுதியில் 16 லைன் போட்டிருக்கோம். போட்டு முடிச்சுட்டு இதில் வந்து சைடில் வந்து அரை அடி நம்ம வந்து ஒயர் விடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 லைன்ஸ் இப்படி சுற்றி போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் ஒயரை நீங்கள் சொருவி விட்டுருங்க. இந்த பக்கத்தில் ஒயர் சொருவி விட்டு அடுத்தது நமக்கு இப்படி மூடுறோம்ல, இந்த மூடுற பக்கத்தில் மட்டும் திரும்பியும் இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நம்மளோட கூடையை ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம கூடையை ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இதுக்கு நம்ம முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முறுக்கு கைப்பிடி தான் கொஞ்சம் பார்க்கவும் லுக்காக இருக்கும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கூடை எப்படி போட்டோங்கிறத ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்ம வந்து இங்கே அடியில் வந்து 28 ஒயர்ஸ் எடுத்தோம், ஓகேங்களா. எத்தனை அடியில் கட் பண்ணுறோன்னா 9.5 அடி, ஓகேங்களா. 28 ஒயர் 9.5 அடியில் நம்ம கட் பண்ணுறோம். அதில் 14 ஒயர் வந்து நான் பிளாக்லேயும் 14 வந்து ஒயிட்லேயும் கட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணோம். ரன்னிங் ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம 3 அடி ஒயர் விட்டுருந்தோம், ஓகேங்களா. லெஃப்டில் 3 அடி, அதேமாரி ரைட்லேயும் நம்ம 3 அடி ஒயர் விட்டுருந்தோம். அதுக்கப்புறமா ஒன் சைடு ஃபுல்லாக வந்து நமக்கு 4 அடி ஒயர், ஓகேங்களா. ஒன் சைடில் 4 அடி ஒயர், ஒரு பக்கத்தில் 5 அடி ஒயர், ஓகேங்களா. 4 அடி ஒயர் வந்து நமக்கு இந்த குட்டையாக இருக்கிற பகுதி, ஓகேங்களா. இதுதான் நமக்கு 4 அடி ஒயர். அடுத்தது 5 அடி ஒயர் வந்து நமக்கு இந்த மாதிரி வர்றது. எதுக்கு 5 அடினா, நம்ம இந்த மூடி போடுறதுனால நமக்கு ஒயர் லென்த் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பக்கம் 5 அடி ஒயர் விட்டுருக்கோம், ஓகேங்களா. அப்போ நம்ம 4 அடி ஒயர் விட்டோம்ல, அந்த இடத்துல வந்து அந்த பக்கத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டராக ஒரு லைன் போடுறோம், ஓகேங்களா. சென்டராக இதான் நம்மளோட சென்ட்ரு ஒயர், ஓகேங்களா. சென்டராக ஒயர் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே, அதாவது 4 அடி இருக்குல்ல, 4 அடி இருக்கிற ஒயர் பக்கத்தில் வந்து 11 லைன் போட்டுக்கணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து 5 அடி இருக்கிற இடத்துல 1 2 3, ஓகேங்களா, 3 லைன் போட்டுக்கணும். இப்படி போட்டோம்னா நமக்கு மொத்தம் அடியில் வந்து 15 லைன் வரும். எப்பயுமே வந்து நம்ம வந்து கூட போடும்போது இந்த சென்ட்ரல் லைன் போடும்போது அந்த சென்ட்ரல் லைன்லாம் ஒரு நாட் போட்டுப்போம், இந்த சைட்லேயும். ஏன் போட்டுக்கிறோன்னா அப்போ தான் நம்ம அதுதான் நமக்கு சென்ட்ரல் லைன் அப்படியே தெரியறதுக்காக. இன்னும் நம்ம போடும்போது சில இதில் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் எப்பயுமே வந்து அதை நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது நமக்கு ரெகுலராக நம்ம அதை போடுவோம், அந்த மாதிரி இல்லைன்னா மறந்துடுவோம். அதனால் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக 11 லைன் போட்டிருக்கோம். ஒன் சைடில் வந்து 3 லைன்ஸ், அதாவது 11 லைனுங்கிறதுனா நம்ம சின்ன ஒயர் 4 அடி ஒயர், 3 லைனுங்கிறது நம்ம பெரிய ஒயர் 5 அடி ஒயர், இந்த மாதிரி போட்டிருக்கோம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்லேயும் நமக்கு ஒரு ஒயர் தனியாக நிற்கும். ஸோ அந்த ஒரு ஒயர் தனியாக நிற்கிற ஒயரை வந்து நம்ம அந்த அங்கே இருக்கிற ஒயரோட லென்த்துக்கு நம்ம சொருவி விட்டுருணும், ஓகேங்களா. 4 ஒயர் ஜாயின் பண்ணுறோம். காரணம் வந்து நமக்கு டபுளாக இருந்தால் தான் சிவன் கண் முடிச்சு போட முடியாது. ஒரு ஒயராக நிற்கும் போது அது வந்து நமக்கு வராது, அதுக்காக தான். அதனால் நம்ம அந்த இடத்துல ஒயரை சொருவி அதுக்கப்புறமா நம்ம சாதாரணமாக எப்பயுமே போடுற மாதிரி லைன்ஸ் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு, ஓகேங்களா, ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டே வரோம். மேலே வந்து லைன்ஸ் போட்டு வரோம். எத்தனை லைன் போட்டிருக்கோம்னா நம்ம 20 லைன்ஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா. 20 லைன்ஸ் போட்டுட்டு அதாவது நம்ம சின்ன ஒயர் 4 அடி ஒயர் விட்டுருந்தோம்ல, ஸோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடும்போதே தெரியும், அந்த இடம் குட்டையாகிடும் அந்த ஒயர்ஸு. ஸோ நம்ம 20 லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட இந்த 28 ஒயர்ஸ் மட்டும், ஓகேங்களா. ஸோ அந்த ஒன் சைடில் இருக்கிற அந்த 28 ஒயர்ஸ் இருக்கும், ஓகேவா. கீழேருந்து இப்படி வெண்டிங்கன்னா 28 லைன்ஸ் வரும். ஸோ அந்த லைன்ஸை மட்டும் திரும்பி வந்து ஒரு லைன் போடுங்க, அதாவது இங்கே மட்டும் வச்சு
நம்ம இந்த இடத்துல எப்பவுமே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடில் 2 பக்கமும் நம்ம ஒயர் சும்மா சின்னதாக சொருவறதுக்கு விட்டுட்டு அந்த 28 லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே சொருவி விடணும். எதுக்காக அந்த லைன்ஸ் நம்ம போடுறோன்னா, ஏன்னா நம்ம வந்து அப்படியே சொருவினோன்னா நமக்கு வந்து இப்போ உள்ளே வைக்கும் போது கை வந்து குத்தும். அதுக்காக தான். அதனால ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நம்ம அந்த லைனையே மடக்கி உள்பக்கமாக சொருவ போகிறோம். இப்போ பாருங்க, அந்த இடம் இந்த மாதிரி மடக்கி சொருவினது தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுக்காக தான். ஸோ அந்த லைன்ஸை நம்ம எப்படி சொருகிறோன்னா 3வது நாட்டில் தான் சொருகிறோம். நம்ம 3வது நாட்டில் சொருவும் போது தான் நமக்கு வந்து இந்த ஒயர் மடங்கி இந்த 2வது நாட்குள்ளே வரும். அதனால தான் நம்ம 3வது நாட்டில் சொருகிறோம். நான் இதை வீடியோஸில் காட்டியிருப்பேன், இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து 20 லைன்ஸ் போடுறோம். அதுக்கு மேலே இந்த இடத்துல மட்டும் தனியாக ஒரு லைன் போட்டு அதை மடித்து சொருவறதுக்காக தான் போடுறோம் அந்த லைன். ஓகேங்களா? மடித்து சொருவிடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது வந்து இந்த ஃபுல்லாக, ஓகேங்களா, இந்த சைடு 2 பகுதியும் அதுக்கப்புறம் இந்த அகலமான பகுதியும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 4 லைன்ஸ் போடுறோம். பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? 4 லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைட்லேயும் இந்த இந்த இடத்துல சின்ன ஒயர், இந்த இடத்துல சின்ன ஒயர் ரன்னிங்கை வச்சு போடும்போது சைடில் சின்ன ஒயர் போட்டால் போதும். ஏன்னா அது நம்ம உள்பக்கமாக தான் சொருவ போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டு அப்படியே அந்த லைனோடையே மடித்து இங்கே எப்படி நம்ம உள்பக்கமாக சொருவணும் அந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்காக தான் நம்ம இங்கே 4 லைன்ஸாக போடுறோம். அதுக்கப்புறமா வர்றது வந்து நமக்கு வந்து நம்ம ஃபினிஷிங்காக மடித்து சொருவறதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா லைன் போடுறோம். ஓகேங்களா? அதை அப்படியே சைடில் இருக்கிற ஒயர் 2 பக்கமும் சொருவிட்டு அப்படியே லைனோட வச்சு அந்த 3வது லைனில் சொருவி நம்ம அந்த ஃபினிஷிங் பண்ணிடுறோம் 2 சைட்லேயும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் அப்படியே நம்ம லைன்ஸ் போட்டு வரோம். போடும்போது இந்த இடத்துல மட்டும் நம்ம சைடில் ரன்னிங் ஒயர் வச்சு ஒயர் போடுறோம்ல, அப்போ ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது இந்த சைடில் மட்டும் நம்ம வந்து ஒரு 1/2 அடி, முடிஞ்சால் 3/4 அடி கூட நீங்கள் விடுங்க. ஏன்னா 1/2 அடிங்கும் போது நீங்கள் ஒயர் சொருவும் போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் 3/4 அடி விடும்போது உங்களுக்கு ஒயர் சொருவ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் சொருவிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2 அடியை விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு சொருவ வாட்ட வரும் அப்படிங்கிறவங்க 3/4 அடி எடுத்துக்கோங்க சைடில். ஓகேங்களா? 3/4 அடி, இந்த பக்கம் 3/4 அடி, இந்த பக்கமும் 3/4 அடி ஒயர் விட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த லைன்ஸ் 16 லைன்ஸ் போட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? 16 லைன்ஸ் இங்கே போட்டு வரணும். இந்த அகலமான பகுதியில் இவ்வளோ தூரம் வரும் நமக்கு. 16 லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதோடு அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு திரும்பியும் வந்து நம்ம இங்கே இப்போ அடியில் ஒயர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடு திருப்புவோம்ல, இந்த இடத்துல மேல் லைன் போட வந்தோம்ல, அதே மாதிரி தான் 16 லைன் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் போடுறதுக்கு ஒரு 2 லைன் மட்டும் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த கார்னர்லேருந்து, ஓகேங்களா, அதுக்காக தான் நம்ம 3/4 அடி அங்கே ஒயர் விடுறோம். ஓகேங்களா? 3/4 அடி ஒயர் விடுறதுக்கு காரணமே அதான். இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர்லேருந்து நீங்கள் அப்படி இப்படி போட்டுடுவாங்க. இந்த கார்னர்லேருந்து இப்படி இந்த கார்னர் வரை போட்டுவாங்க. ஸோ அப்படி போடும்போது நீங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல நமக்கு ஒரு ஒயர் தனியாக நிற்கும்ல, ஸோ நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி தான் போட்டோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங்காக வரணுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான். ஓகேங்களா? இந்த கார்னர் தான். பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பர்ஃபெக்டாக வரும். நான் ஜாயின் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த கார்னர் வந்து இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எப்படி நம்ம இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே தான். ஒரு ஒயரை இந்த 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் அப்படியே போட்டுட்டேன். ஓகேங்களா? அதை போட்டுக்கோங்க. இதேமாரி இங்கேருந்து நம்ம ஒரு 2 லைன்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு 2 லைன்ஸும் இல்லை, ஒயர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3-4 லைன்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் வேணால் ஒயர் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 லைன்ஸ் கூட போட்டுக்கோங்க. அதை போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 லைனோ இல்லை 3-4 லைனோ, அது உங்களோட விருப்பம். அதை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 3 திருப்பிடும். ஓகேங்களா? இப்படி மடங்கி வரும். இங்கே எப்படி நமக்கு வந்து ஒயர் கூட வந்து மேல் பக்கமாக இப்படி மடங்கி வருதோ அந்த மாதிரி வரும். நம்ம 2 லைன்ஸ் போட்டிருக்கறதுனால வந்து பெருசாக அந்த மடங்கி வர்றது தெரியல. ஓகேங்களா? நம்ம 2 லைன்ஸாக போட்டிருக்கங்கனால பெருசாக தெரியல, லைட்டாக தான் நமக்கு சிமிலராக தான் தெரியும். வீடியோஸில் பெருசாக தெரியாது. ஓகேங்களா? அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மடங்கி வரும். மடங்கி வந்த பிறகு நான் இந்த இடத்துல எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கேன்னா ஒரு 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த 5 லைன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், அவ்வளோதான்.
இந்த மாதிரி மூடி போகிறதுக்கு நான் வந்து ஒரு 5 லைன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க. ஓகேங்களா? உள்பக்கமாக சொருவி விட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 ஒயர் மட்டும் நான் இந்த இடத்துல இப்படி மூடுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒயர்ஸில் வந்து நான் உள்பக்கமாக விட்டு உள்பக்கமாக அந்த மாதிரி சொருவிக்கிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம கூட ரெடி. இவ்வளோ தான் இதில் இருக்கிற ப்ராசஸ். அதுக்கப்புறமா டிசைனாக இதை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு லாக் வேணுன்னா ஹேண்ட்பேக்கில் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் ஆம்லா நாட் கூட எப்பவுமே நம்ம 3 ஒயர் வச்சு போடுவோம், 4 ஒயர் வச்சு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அது பார்க்கவும் லுக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனால் அதை நம்ம இங்கே போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனை இங்கே நாட் மாதிரி வச்சு அதை கூட நம்ம லாக்காக போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டிருக்கேன். வேணும்னா அதில் கூட நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கேன்னு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைன் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த கூடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.